வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே சோவின் எழுத்துக்களை, படைப்புகளை அசைபோட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 38வது பகுதியாக 1/4/1987 துக்ளக் இதழில் இடம்பெற்ற கேள்வி பதில் இடம்பெறுகிறது. முதற் கேள்வி: கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து வியாபாரம் செய்தால் எப்படி இருக்கும்? சோவின் பதில்: செய்தார்களே. மேகலா பிக்சர்ஸ், அதில் வந்த பரஸ்பர மனக்கசப்பு ஆரம்பித்து வைத்த வைபவத்தை இன்னும் தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்று இரு கழகங்கள் உருவாகி தமிழகம் சீரழிந்த நிலையை அவர் சுட்டிக்காட்டுகிறார். தனிநபர்களின் மோதலே இதற்கு காரணம் என்று குறிப்பிடுகிறார். அடுத்த கேள்வி: கொலை கொள்ளை வழக்குகளில் துப்பு துளக்க இனி பழைய குற்றவாளிகளை வீடியோ படம் எடுக்கப் போகிறார்களாமே? சோவின் பதில்: வேஸ்ட். அதுதான் ஏற்கனவே பல அரசியல்வாதிகளின் படங்களும் இருக்கின்றனவே. அடுத்த கேள்வி மிகவும் சிந்தனைக்குரியது. ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாதது எது? சோவின் பதில்: பெரும்பான்மை அவ்வப்போது அளிக்கும் முட்டாள்தனமான தீர்ப்பு. அடுத்த கேள்வி: இலவச செருப்பு திட்டத்தினால் தமிழக மக்களுக்கு நிலையான பயன் என்ன? சோவின் பதில்: சத்துணவு சத்துணவு என்று கேட்டு கேட்டு அழுத்து போன காதுகளுக்கு ஒரு மாறுதலான என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். அடுத்த கேள்வியும் நகைச்சுவையானது. இந்தியாவின் அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? சோவின் பதில்: ரொம்ப அதிகாரம் செய்கிறவராக இருப்பார். எங்கே பேனா? சொல்லுங்கள். எந்த இடத்தில் கையெழுத்து தேவை? உடனே சொல்லுங்கள் என்று அதிகாரம் தூள் பறக்கும் என்று கையெழுத்து போடுவது ஒன்றே ஜனாதிபதியின் வேலையாக்கி விட்டார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். அடுத்த கேள்வி: அஇஅதிமுக அரசுக்கு பல அரிய யோசனைகளை சொன்னவர் பக்தவச்சலம் என்று எம்ஜிஆர் கூறியுள்ளாரே. சோவின் பதில்: இறந்து போனவர் மீது இப்படி அநியாயமாக பழி போடுவது நல்லதல்ல. அடுத்த கேள்வி: தமிழனின் உணர்வு நனைந்த ஈரவிறகு ஆகிவிட்டது என்று கருணாநிதி கூறியுள்ளாரே. சோவின் பதில்: சென்ற தேர்தல் சமயத்தில் இவர்கள் அழுத அழுகையினால்தான் அவ்வளவு ஈரமாகி இருக்க வேண்டும். கொஞ்சம் பேசாமல் இவர்கள் இருந்தால் உலர்ந்தாலும் உலரலாம். அடுத்த கேள்வி: ஏழை ஏழையாகவே இருப்பதை மாற்றுவோம் என்று ராஜீவ்காந்தி உறுதியளித்துள்ளாரே. சோவின் பதில் நகைச்சுவையாக: பரம ஏழையாக மாற்றப் போகிறார்களோ என்னவோ என்று அவரது கேள்வி பதிலை முடிக்கிறார். நாம் சோவின் அன்று சொன்னது என்ற பகுதியை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை தொடருங்கள். அரசியலில் ஆர்வமுள்ள மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.